அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரவு முழுவதும் அழுதார்கள். ليعذبوا فإنهم عبادك وإن تغفر لهم فإنك أنت العزيز الحكيم. அவர்களை நீ வேதனை செய்தால் அவர்கள் உன்னடியார்கள் தாம். அவ்வாறின்றி நீ அவர்களை நீ மன்னித்துவிட்டால் நிச்சயமாக நீ அவற்றையும் மிகைத்தோனும் ஞானமுள்ளவனுமாக இருக்கின்றாய். அதாவது இவர்கள் உன்னுடைய அடியார்கள், நீ இவர்களுடைய எஜமான், இவர்களை வேதனை செய்ய உனக்கு உரிமை உண்டு. அவ்வாறின்றி இவர்களை நீ மன்னித்து விடவும் உனக்கு அதிகாரம் உண்டு. ஏனெனில் நீ அவற்றையும் மிகைத்தோனும். நீ மன்னித்தால் எவரும் உன்னை எதிர்த்து கேட்க முடியாது. நீ ஞானமுள்ளவன், மன்னிப்பவன். உன் ஞானத்திற்கு நேர்பாடான விஷயமாகும். மம்தாசுலியமைகள் முஜ்ரிமூன், குற்றவாளிகளே நீங்கள் நல்லோரை விட்டும் பிரிந்து விடுவீர்களாக என்ற ஆயத்தை திரும்ப திரும்ப அழுது கொண்டே ஓதினார்கள். அதாவது உலகில் குற்றம் புரிந்து கொண்டிருந்தவர்களை பார்த்து கியாமத் நாளில் உலகில் நீங்கள் நல்லோர்களுடன் சேர்ந்து கலந்திருந்தீர்கள், ஆனால் இன்று நீங்கள் தனியாக பிரிந்துவிட வேண்டும், நல்லோர்கள் தனியாக பிரிந்துவிட வேண்டும் என்று கட்டளையிடப்படும். அல்லாஹ் தஆலாவின் இக்கட்டளை எண்ணி கியாமத் நாளில் குற்றவாளிகளின் கூட்டத்தில் சேராமல் அல்லாமல்கள் செய்த நல்லடியார்களின் கூட்டத்தில் சேருவதற்கு இல்லாமல் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.